அக்கினியின் கரங்கள் ஊழியம் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். தேவ செய்தி பிரதர் எஸ் பெனில். அக்கினியின் கரங்கள் ஊழியம் நாகர்கோவில். மாயை என்று உன் வாழ்வை கெடுத்து அலைவதற்காய் அல்ல, மாயை நடுவிலே ஒருவர் உண்டு, உண்மை உள்ளவர், உண்மையான மெய்யான தெய்வன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்க நீ அறிந்து கொள்ள. உன்னுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி அவர் தன்னை வெளிப்படுத்தினதுதான் கிறிஸ்து. இந்த நாளிலும் நீ என்னோடு பேசும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். எல்லாரும் வாயிலை திறந்து கேளுங்க. என்னோடு பேசுங்க சுவாமி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சாட்சிகளை போல என்னுடைய வாழ்விலும் ஒரு சாட்சியா என்னை மாற்றுங்கப்பா. என்னை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையினால் என்னை தேற்றுங்க, என்னை நடத்துங்கப்பா. உண்மையே நான் நம்பின்னு இருக்கிறேன், உம்முடைய பாதத்தையே நான் பிடித்திருக்கிறேன் என்று எல்லாரும் சொல்லலாமா? வாயிலை திறந்து நீங்கள் கேட்கும் போதே அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும், அவருடைய மகிமை உங்களை நிரப்பட்டும், அவருடைய மாறாத வல்லமை, அவருடைய மாறாத கிருபை உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலாய் அந்த தேவ பிரசன்னம் இப்பொழுதே அலை அலையாய் பாய்ந்து செல்லுகிற தேவ கிருபை, அலை அலையாய் பாய்ந்து செல்லுகிற தேவ மகிமை. வார்த்தை புறப்படும் பொழுதே அற்புதங்கள் நடந்ததா? வார்த்தை புறப்படும் பொழுதே பிசாசுகள் நடுங்கின. வார்த்தை புறப்படும் பொழுதே செத்து போன மனுஷர்கள் உயிரோடு எழும்பினார்கள். ஹல்லேலூயா. இயேசுவே அந்த வார்த்தை, இயேசுவே அந்த வார்த்தை. திவ்ய வெளிச்சம் அவர், பாதையின் தீபம் அவர், உன்னுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தின் பாதையாய் இருக்கிறவர். ஒரு வழி அடைந்து போனதையா, என்னுடைய வாழ்வில் இருந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று அடைக்கப்பட்டு போயிற்று. என்னுடைய வாழ்வின் நிலைமை என்னவாக மாறுமோ? என் வாழ்வு பரிதாபம், என்னுடைய நிலைமை பரிதாபம். ஐயோ, நான் இருக்க வீடு அற்றவளாய் மாறி போனேன். இருந்த வீட்டையும் விட்டு கொடுக்க வேண்டியது ஆயிற்று. என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நஷ்டப்பட்டு போயிற்று. சோர்ந்து போய் வந்து நிற்கிறாயோ? இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Not tomorrow, today God will bless you. God is going to bless you. ஒவ்வொருவர் மேலாய், ஒவ்வொரு தலையாய், தனியாய் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வார்த்தைகளுக்காய் காத்திருப்போமா? உம்முடைய பாதமே என் தஞ்சம் என்று சொல்லி கேட்போம். இளைப்பாறுதல் அற்று போகிற சமயத்தில் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதாய் இருக்கிறதா? உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆறுதல் வர காத்திருக்கிற உம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாட்டிலும் சற்று நேர தியானத்திற்காக என் ஆண்டவராகிய கிறிஸ்து அடியேனோடு பேசின 3 வார்த்தைகள், அதிலும் 2 வார்த்தைகளை இரண்டாக உடைத்து அதில் இருக்கிற சாராம்சத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. வேதத்தை திருப்பும் பொழுது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 5வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் காதினால் இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள், இத்தனை மணி துளிகள் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தோம். என்னவென்னலாமோ நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயனே. ஆனாலும் இப்பொழுதோ எங்கள் கண்கள் உம்மை காண்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே யோபு என்று சொல்லுகிற பக்தனுடைய வார்த்தைகள் தான் இவைகள். யோபு தேவ பாதத்தில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றும் போதெல்லாம், ஐயோ, என்னுடைய வாழ்நாளிலே நான் எதற்காய் கடந்து வந்தேன்? என் வாழ்நாள் முழுவதும் வேதனை, சஞ்சலம், போராட்டங்கள், கண்ணீர், அவமானங்கள், தூஷணங்கள். தெருவிலே எல்லாருக்கும் பாடலாய் மாறி போனேன். எல்லா சிறுவர்களும் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். எல்லா வீடுகளிலும் என் பேச்சுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய ஜனித்த நாள் சபிக்கப்படட்டும், என்னை பெற்றெடுத்த கர்ப்பம் சாபமாகட்டும், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் என்று ஏதோ ஒரு நாளிலே ஒரு மருத்துவச்சி சொல்லியிருக்க கூடுமானால் அந்த நாள் சபிக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் தன் வாழ்வை குறித்து துயரப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் யோபு. அவன் கேள்விப்பட்டது எல்லாம்
சர்வ வல்லவர் ஒருவர் உண்டாமே, தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருப்பாரானா, ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை? ஏன் என் குடும்பத்தில் இத்தனை சாவுகள்? என் குடும்பத்தில் ஏன் இத்தனை போராட்டங்கள்? ஒரு பிள்ளை இழந்திருக்கலாம், 2 பிள்ளை செத்து போகலாம், சரி, உலகத்தின் இயற்கை. ஆனால் பாருங்கள், எனக்கோ அத்தனை பிள்ளைகளும் செத்து போனது. ஒரு நிலம் ஒரு பொல்லாதவர்கள் கையகப்படுத்தி இருக்கலாம், அல்லாவிட்டால் என் நிலத்தை சர்க்கார் எடுத்துக்கொண்டு இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு இடத்தை ஏதோ ஒரு மனிதன் வஞ்சனையா எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், என்னுடைய மொத்த ஆசீர்வாதமும் அது நாசமாய் போனது. வியாதிகள் வராதா உலகத்தில்? பலவீனங்கள் வராதா உலகத்தில்? வருவது இயற்கை தான், போகட்டும். ஆனாலும் சில ஆடு மாடுகள் செத்து போகட்டும், சில ஒட்டகங்கள் செத்து போகட்டும், சில கழுதைகள் செத்து போகட்டும். ஆனால் பாருங்கள், எனக்கோ அத்தனை ஆடு மாடுகளும் செத்து போனது, அத்தனை ஒட்டகங்களும் செத்து போனது. அத்தனையும் நான் இழந்து பரதேசியை போல வெறுமையாய் நான் வந்து நிற்கிறேன். நான் கேட்ட வார்த்தைகள் எங்கே? நான் கேட்ட சத்தியம் எங்கே? நான் கேட்ட தேவனாகிய கர்த்தர் எங்கே? நாங்கள் கேட்ட வார்த்தைகள் அற்று போயிற்றோ? என்னை பரிதபிக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டோ? என்னை வியாகுலப்படுத்தி என்னை துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறாரே, அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எனக்கு பதில் சொல்லட்டும், அவர் என்னோடு பேசட்டும் என்று அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தான் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் எலிப்பாசும் இன்னும் அவனுடைய நண்பர்கள் அவனை வந்து பேசுகிறார்கள், உன் நாவை அடக்கு, தேவனுக்கு விரோதமாய் பேசாதே, உன் நாவை அடக்கு. ஆனாலும் அவன் உளறுகிறான், பிதற்றுகிறான், பைத்தியக்காரனை போல சாம்பலையும் துகளையும் தன் தலைமையில் வாரி போடுகிறான். நான் கேட்ட வார்த்தைகள் எங்கே? நாங்கள் கேட்ட சத்தியம் எங்கே? கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, இன்றும் கூட உங்களில் யாராகிலும் ஒருவர், நான் ஆராதித்த தேவன் எங்கே? நான் இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை ஆராதித்து என்ன பயன் எனக்கு கிடைத்தது? எல்லாமே நஷ்டம், எல்லாமே கஷ்டமாய் மாறிச்சு. இன்று புலம்பி கொண்டு வந்திருக்கிறீர்களோ, நிம்மதி இழந்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரையிலும் நீங்கள் காதினால் கேட்டீர்கள், இன்று முதற்கொண்டு அவரை நீங்கள் காண போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரையிலும் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், உண்மைதான். சத்திய வார்த்தைகள், வசனங்கள் பிரசங்கியார் மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்று முதற்கொண்டு நீங்கள் அவரை காண போகிறீர்கள். யோபு அதை தான் சொல்கிறார், இப்பொழுதோ என் கண் உம்மை கண்டது, இப்பொழுதோ my Lord, now I can see your face, now I can see Lord. நான் இப்பொழுது பார்க்கிறேன். நான் கேட்ட பிரகாரமாய் அல்ல, அதையும் மிஞ்சி நான் உம்மை பார்க்கிறேன். நொறுங்கி போய் நீங்கள் வந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்து போய் வந்து நிற்கலாம், சமாதானத்தை இழந்து வந்து நிற்கலாம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போயிற்றையா. வாக்குத்தத்தங்களை எல்லாரும் எனக்கு சொன்னார்கள், எங்கே நிறைவேறிற்று? இன்று நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நிற்கிறீர்களோ? மை beloved brother and sister, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் அதை இன்று உங்களுக்கு நிறைவேற பண்ணவும், அதை குறித்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தவும் அவர் விரும்புகிறார். உங்களுக்கு அவர் சொன்னிய காரியங்களை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்லவே, அவர் மனமாற மன புத்திரனும் அல்லவே. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனத்தையும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? கரங்களை தட்டி உண்மையாய் அவரை நம்புவீர்கள். ஆனால் இன்று நான் அவரை முகமுகமாய் காண்பேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, I want to see my Lord in Jesus Christ. Now today surely I will see என்று சொல்லி நீ விசுவாசிப்பாயானால் இன்று கர்த்தர் தன்னை உனக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நேற்று இராத்திரி முழுவதுமாய் 1:30-2:30 மணி அளவிலும் அவர் என்னோடு இருந்து தன்னை அவர் வெளிப்படுத்தின பொழுது நான் சொன்னேன், ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் ஒருவர் என்னோடு இருப்பதை சால சிறந்தது. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் எனக்கு ஜெயம்தான். அல்லேலூயா. போராட்டம் வருவது இயற்கை, பிரச்சனைகள் வருவது இயற்கை, அவமானங்கள் நிந்தைகள் வருவது இயற்கை. என்றாலும் I can manage, I overcome this problem, Lord. I can do everything, I can do everything with the help of Christ. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய உதவியினாலும் உம்முடைய சத்துவத்தினாலும் என்னால் சகலத்தையும் செய்ய முடியும். நான் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பக்தர்கள் சொல்லவில்லையோ? நீங்கள் யாராகிலும் இன்று சோர்ந்து வந்திருப்பீர்களானால் யோபுவை போல இன்று சொல்லி பாருங்கள்,
இன்று உம்மை நான் காண்கிறேன், இன்று உம்மை நான் காணப்போகிறேன். இந்த யோபு சொல்வதற்கு காரணம் என்னவாயிற்றா? வேதத்தில் இதற்கு ஒப்பான ஒரு வசனத்தையும் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. எனக்கு கேள்விப்பட்டதை பார்க்கிலும் இப்பொழுது நான் காண்கிறது அதிகமாயிருக்கிறது. நான் சிலவற்றை கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டதை பார்க்கிலும் அதிகமானதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவிக்கப்பட்டதில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி சேபாவின் ராஜஸ்திரீ சாலோமோனின் மகிமையும் சாலோமோனின் அதிகாரத்தையும் சாலோமோனின் ஞானத்தையும் குறித்து பேசுகிறாளாம். நான் கேள்விப்பட்டதை பார்க்கிலும் கண்ணார காண்பது மேன்மையாக இருக்கிறது. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டது உண்மை. இத்தனை வருடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள், உண்மைதான். ஆனால் இன்று சில பேர் யாராகிலும் தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு பக்தியோடு விருப்பத்தோடு உண்மையாய் கர்த்தர் இன்று எனக்கு எதையாலும் செய்வார் என்று வாஞ்சியோடு வந்திருப்பீர்களானால் இன்று அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்று அந்த அதிசயங்கள் உங்கள் கண்கள் காண போகிறது. கரங்களை தட்டி அந்த அற்புதத்தை நீர் எனக்கு தான் செய்ய போகிறேன் என்று விசுவாசிப்பீர்களானால் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. முகம் தெரியாதவர்கள், யார் என்றே தெரியாதவர்கள் அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். மதுரை பட்டணத்திலிருந்து அருமையான ஒரு பிள்ளைகள், யார் என்றே தெரியாது, ஒவ்வொரு நாளும் போன் பண்ணி பாஸ்டர் எனக்காய் ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க சொல்லுவார்கள். நாகர்கோயிலில் அவருடைய குடும்பம் இருக்கிறது என்றாலும் போன் கால் மூலமாய் என்னை பேசுவார்கள். இன்றும் அவர்கள் முகத்தை நான் கண்டதில்லை. பாஸ்டர் நான் ஏர்போர்ட்ல வேலைக்காய் போகிறேன், ஒவ்வொரு காலங்களுக்காக எனக்காய் ஜெபியுங்கள், இவ்வளவு அதிகமான தொகைகள் கொடுக்க வேண்டும், இவ்வளவான கஷ்டம் எனக்கு உண்டு, இந்த வேலை எனக்கு கர்த்தர் கொடுப்பார், ஆனால் என் குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன பலன் உண்டு. இன்றும் எனக்கு தெரியாது அவள் யார் என்று. நான் ஜெபிப்பேன், போனிலே ஜெபம் பண்ணுவேன், போன் காலிலே மெசேஜ் அனுப்புவாள், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் அண்ணே, நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் கம்பெனியில் இன்னைக்கு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், கர்த்தர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்துட்டார், இவ்வளவா எனக்கு கர்த்தர் சம்பளத்தை கொடுக்க போகிறார், நான் உங்களை பார்க்க வாஞ்சையா இருக்கிறேன். சில கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் போன்லே ஜோம் பண்ணி, போன்லே அவளை கைட் பண்ணி, போன்லே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்து இன்னைக்கு சொல்றா, இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தின அந்த அண்ணனுடைய முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். நாட்கள் கடந்து போயிருக்கும் என்றாலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளை நீர் ஆசீர்வதியும். அவள் உம் சத்தத்தை தான் கேட்கிறாள், ஆனாலும் அவளுடைய முகம் உம்மை காணட்டும். முகம் தெரியாத பிள்ளைகள் அக்கினியின் கரங்கள் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். முகம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் தொலைபேசி மூலமாய் டிவி மூலமாய் ஆசீர்வதிக்கதை கண்டு நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். சேபாவின் ராஜஸ்திரீயும் அதே போலதான், நான் கேட்டதை போல அல்ல, இப்பொழுதோ நான் அதிலும் மேன்மையை நான் பார்க்கிறேன் ஐயா. கர்த்தர் ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவது அத்தனை சால சிறந்தது. கர்த்தர் ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவாரானால் அது வல்லமை நிறைந்தது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 15வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஐயனே. எல்லா ஜீவன்களும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களும் தேவாதி தேவன் ஒருவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவனையே, பிதாவாகிய தேவன் ஒருவனையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு விசை என்னுடைய டிவி ஊழியத்தின் மூலமாய் தொலைபேசியில் ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒருக்கா எனக்கு தொடர்பு கொண்டார்கள். பிதாவை காட்டிலும் உங்கள் இயேசு பெரியவரோ, நாங்கள் பிதாவை ஆராதிக்கிறோம், நீங்களோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்கள், அவருடைய வழியின் தோற்றல் தானே, அவருடைய வழியின் தோற்றம் தானே இயேசு கிறிஸ்து, அவரையே ஆராதிக்க வேண்டும். நான் சொன்னேன், மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் அம்மா, மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். எனக்காகவும் உனக்காகவும் அவர் தன்னை வெளிப்படுத்தினார், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து கடந்து வருவதற்கு அவசியமே கிடையாது.
காணக்கூடாத இறைவன், ஒருவரும் கண்டிராத இறைவன், மனிதர்களுக்கு மாயமாயிருந்த தெய்வம், எல்லாம் மாயையின் மத்தியிலே ஒளியின் வடிவமாயிருந்தவர். மாயை என்று உன் வாழ்வை கெடுத்து அலைவதற்காய் அல்ல, மாயை நடுவிலே ஒருவர் உண்டு, உண்மை உள்ளவர், உண்மையான மெய்யான கிறிஸ்து, உண்மையான மெய்யான தெய்வன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்க வெளிப்படுத்த நீ அறிந்து கொள்ள உன்னுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி அவர் தன்னை வெளிப்படுத்தினதுதான் கிறிஸ்து. உனக்காக அவர் தன்னை வெளிப்படுத்தினதுதான் கிறிஸ்து. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்தான் பிதா, பிதாதான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவி, மூவரும் பிதாவாகிய தேவன் தானே என்று பேசின பொழுது எங்களுக்குள் வார்த்தைகள் விளையாடினது. கடைசியாக சொன்னான், உங்க சர்ச்சை எங்க இருக்கு பாஸ்டர்? உங்க சர்ச்சை எங்க இருக்கு? நான் சொன்னேன், சர்ச்செல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சாதா மனுஷனா இருக்கிறேன். இஸ்லாமிய ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, அவர் வழி தோற்றம் அல்ல, அவர்தான் பிதா. இயேசு என்று மறுமொழியிலே மறு பெயரிலே அழைக்கப்படுகிற பிதா அவர்தான். இஸ்லாமியர்கள் இன்று தொலைக்காட்சிகளிலே திருப்பும் பொழுது சவால் விட்டு பேசுகிறார்கள். அறியாமையினாலே ஞானத்தை எட்டி பிடித்ததினால் மனிதனுடைய அறிவு அநேகருக்கு பைத்தியமாய் மாறி போனது. தன் ஞானத்தினால் பேசுகிறேன், சாதுரியத்தினால் பேசுகிறேன். கர்த்தர் சொல்லுகிற உன்னுடைய ஞானம் உன்னை ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதற்கு, உன்னுடைய ஞானம் பரலோகத்திற்கு தடையாயிருக்கிறது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள், வேதத்தின் ரகசியத்தை ஆழமாய் படித்தவர்கள், தானும் பரலோகத்துக்கு போக மாட்டான், போகிறவனையும் போக விட மாட்டான். கர்த்தர் சொன்னாரு, விசுவாசிக்கிறவனுக்கோ சகலமும் அவனுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலானவைகளை செய்வான். விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் கொடுத்த உன் கரத்துல கொடுத்த வசனத்தை ஏற்று அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கிறவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனை ஆசீர்வாதத்திலும், இம்மையில மட்டுமல்ல